ராமநாதபுரம் நகராட்சி கூட்டத்தில் கடை ஒதுக்கீடு செய்வதில் குளறுபடி மற்றும் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்ததால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் நகராட்சி கூட்டம் தலைவர் கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது. தீர்மானங்கள் வாசிக்க தொடங்கியவுடன் திமுக கவுன்சிலர் ராமசுப்பிரமணியன் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக கவுன்சிலர் குமார், புதிய பேருந்து நிலையத்தில் ஒதுக்கப்பட்ட கடைகளில் தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கடைகள் ஒதுக்கீடு செய்ததில் பல்வேறு முறைகேடு நடந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் திமுக கவுன்சிலர்களுக்கும் பாஜக கவுன்சிலருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. அதை ஏற்று நான் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தேன். அதில் நீதிபதிகள் 2 நீதிபதிகளோட அமர்வு எஸ்.எம். சுவாமிநாதன், மரிய கிளைத் அவர்கள் நீதியரசர்கள் முறையான டெண்டர் நடத்தணும், முன்னுரிமை அடிப்படையில் யாருக்கும் கடை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதையும் மீறி எந்த ஒரு சாதாரண வியாபாரிகள்கிட்டையும் பொதுமக்கள்கிட்டையும் டிடி வாங்காமல் அராஜகமாக அவங்க வேண்டியவர்களுக்கே கடை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன முறைகேடு விவரமாக சொல்கிறேன். இந்த டெண்டரை ரத்து பண்ணி திரும்ப மீண்டும் மறியெல்லாம் விடணும். 14-15 3 நாள்லேயும் அலுவலகத்தில் ஒரு பிள்ளைங்க ஆணையாளரில், இன்ஜினியரில், மேனேஜரில் ஒரு யார் கூட இல்லை. ஓஏ மட்டும்தான் இருந்தாங்க. இந்த 3 நாள் எந்த ஒரு அலுவலக பணியில் யாருமே இல்லை. ஆனால் 122 பேருக்கு டிடி வாங்கி 17ஆம் தேதி டெண்டர் நடந்துருக்கீங்க. இந்த 122 பேருக்கு டிடி எங்கே வாங்கப்பட்டது, நகராட்சி எங்கே செயல்படுத்துங்கிற எனக்கு உண்மை தெரியும். மன்றத்தில் இது சம்பந்தமான கேள்வி கேட்டால் மன்ற தலைவர் பேசிக்கிறிக்கையிலே அது உறுப்பினர்களை விட்டு எதிர்ப்பு தெரிவிக்க சொல்கிறாரு. மன்றத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறது அல்லையா மன்ற தலைவர்?